ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆட்டுக்கறி எலும்பு. ஆட்டுக்கறி வாங்குவோம். அதில எலும்பு. இது கொஞ்சம் நல்லா தனி எலும்பா வாங்கி, இது வந்து ஒரு மஞ்சள் தண்ணின்னு சொல்லுவாங்க. அதாவது சூப்பு மாரி தான். அது சூப்பில கொஞ்சம் காரம் சேர்ப்போம். இது கொஞ்சம் காரம் கம்மியா மஞ்சள் தண்ணி வந்து கொஞ்சம் கை, கால் வலி, இடுப்பு வலி இந்த மாரி உள்ளவங்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து முதல்ல வந்து எண்ணெய ஊத்தி கொஞ்சம் பட்டை வாசனைக்காக பட்டைய போட்டு அந்த எலும்பையும் போட்டு நல்லா கிண்டி வெங்காயம், தக்காளி, பூண்டு, அது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு வேற காரம் எதுவும் சேர்க்க மாட்டோம். கொஞ்சோண்டு மிளகு சேர்ப்போம். மஞ்சத்தூள் போட்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஜீரகம் அதிகமாவும், மிளகு கம்மியாவும் போட்டு நல்லா ஒரு சும்மா லைட்டா உடைச்சு போட்டா போதும். ரொம்ப நைஸா பவுடர் பண்ணணும் இல்ல. லைட்டா உடைச்சு அத போட்டு அந்த எல்லாமே ஒண்ணா போட்டு அப்படியே சுருள கிண்டிட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும், தண்ணிய சேர்த்துட்டு, இது வந்து நான் நல்லா கிண்டுறதுக்காக வாணல்ல வச்சிருக்கேன். தண்ணி சேர்த்து குக்கர்ல சேர்த்துரணும். குக்கர்ல விட்டு எப்படியும் ஒரு 10 விசில் வைக்கணும். அப்பதான் வந்து இதோட அந்த எலும்புல இருக்க சத்து இறங்கும். அந்த எலும்பும் நல்லா வெந்திருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நல்லா 10 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு, அதில இப்போ வந்து நம்ம தண்ணி அளவா ஊத்திருக்கோம். நமக்கு இன்னும் கொஞ்சம் இது அதிகமா வேணும்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல இதுவே போதும் அப்படின்னு சொன்னா, அப்படியே சேர்த்து அதில கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படியே ஏன்னா இட்லி, தோசை அந்த மாரி ஐட்டம் சாப்பிடலாம். இல்ல அப்படியே சும்மாவே குடிக்கிறனாலும் சூடா குடிக்கலாம். காரம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.